கேரம் உலக சாம்பியன் கஷிமா புறக்கணிக்கப்பட்டதாக எழுந்த புகார். உடனடியாக செவிசாய்த்துள்ள துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். கஷிமாவிற்கு 1 கோடி பரிசு தொகை வழங்கி பாராட்டு. உலக செஸ் சாம்பியன் போட்டியில் வென்ற குகேஷிற்கு தமிழ்நாடு அரசு 5 கோடி ரூபாய் பரிசு தொகை அறிவித்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பு உலக கேரம் சாம்பியன் போட்டியில் 3 தங்கப் பதக்கங்களை வென்ற சென்னை பெண் கஷிமாவிற்கு எந்த பரிசும் அறிவிக்கப்படாதது ஏன் என்று சமூக வலைதளங்களில் கடும் எதிர்ப்பு எழுந்தது. இது குறித்து சில நாட்களுக்கு முன்பு வீடியோ ஒன்றை உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டார். அதில் தமிழக அரசின் சார்பில் கஷிமா அமெரிக்கா செல்ல 1.5 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டதாக கூறப்பட்டிருந்தது. இதுவும் சமூக வலைதளங்களில் எதிர்ப்பை ஏற்படுத்தியது. குகேஷிற்கு தமிழக அரசு ஏற்கனவே 1 கோடி ரூபாய்க்கு மேல் ஊக்கத்தொகைகளை வழங்கி இருக்கும் நிலையில் போட்டியில் வென்ற பிறகு 5 கோடி பரிசு தொகை அறிவிக்கப்பட்டது. ஆனால் கஷிமா அமெரிக்கா செல்லவே 2.5 லட்சம் ரூபாய் தேவைப்பட்ட நிலையில் தமிழக அரசு வெறும் 1.5 லட்சம் மட்டுமே வழங்கியது ஏன் என்று நெட்டிசன்கள் கேள்விகளை எழுப்பினர். குறிப்பாக தமிழ் தேசிய ஆர்வலர்கள் கஷிமா தமிழ் முஸ்லிம் பெண் என்பதால் புறக்கணிக்கப்பட்டாரா, குகேஷ் தெலுங்கு தாய்மொழி கொண்டவர் என்பதால் ஊக்குவிக்கப்பட்டாரா என பல்வேறு கேள்விகளை முன்வைத்தனர். இந்த சூழ்நிலையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 3 தங்கப் பதக்கங்களை வென்ற கஷிமாவிற்கு 1 கோடி ரூபாய் பரிசு தொகை வழங்கி கௌரவித்துள்ளார். கஷிமாவிற்கு அடுத்த இடங்களில் வெற்றி பெற்ற வீராங்கனைகள் மித்ரா, நாகஜோதி ஆகியோருக்கு தலா 50 லட்சம் பரிசு தொகை வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளனர். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது www.aliaonlinestore.com. இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்.